நேயர்களே, இன்றைக்கு நாம் பேச போகிறது ரொம்ப முக்கியமான செய்தி. அதாவது திமுக கூட்டணியில் இன்றைக்கு ரொம்ப தாமதமாக இன்று மாலை தற்போது லிஸ்ட்டு வெளியாயிட்டு, அதில் யாரெல்லாம் வந்தாங்க என்பதை விட இவ்வளவு காலதாமதமாக திமுக தனது இடங்களை அறிவிப்பதற்கு காரணம் இந்த தேமுதிகங்கிற ஒரு கட்சி தான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேமுதிக ஏற்கனவே நாம் பல விஷயம் பேசினோம். அவர்கள் ஏராளமான இடங்களை பெற்றும் அதில் குறிப்பிட்ட இடங்களை டிமாண்ட் செய்வதால் இப்போது பிரச்சனை. முதலிலே காங்கிரஸ் கட்சி, இடதுசாரிகள், மறுமலர்ச்சி திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இப்படி ஒரே பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. இன்றைக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஏன் 28ஆம் தேதி வரைக்கும், நாளை 29 ஞாயிற்றுக்கிழமை, நான் இப்போ ஷூட் பண்ணும்போது 28 மாலை, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் 10 இடங்களை வாங்கியது மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காங்கிரஸ் கட்சி, அதாவது போட்டியிடுகிற சில தொகுதிகளையும் அவர்கள் டிமாண்ட் செய்கிறார்கள் என்ற விவகாரம் இப்போது பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக வட மாவட்டங்களில் பல தொகுதிகளை, திண்டிவனம், விழுப்புரம், இந்த மாதிரி தலித் பெல்ட்டாக இருக்கக்கூடிய சில தொகுதிகளை அவர்கள் கேட்கிறார்கள். அதே போன்று காங்கிரஸ் கட்சி சிட்டிங் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் இருக்கிற இடங்களை கேட்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட மோதலின் பின்னணியில் நிறைவு பெற முடியாத ஒரு சூழல் தற்போது காணப்படுகிறது என்பது மிகுந்த உண்மையாக இருக்கிறது. இதற்கிடையில் தேமுதிகவை திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகமாக கை தூக்கி விடுவதற்கு காரணம் என்ன என்பது மிக முக்கியமான செய்தி கிடைத்திருக்கிறது. அந்த செய்தி நம்ப முடியாத செய்தியாகவும் இருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதாவுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் இடையிலான ஒரு நட்பு ரொம்ப சிறப்பாக வளர்ந்திருக்கிறது. இது யாருக்கும் தெரியாத ஒரு ஆச்சரியமான விடயமாகவும் பார்க்கப்படுகின்றது. பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும் இடையில் மறைமுக நட்பு, அவர்கள் வெளியே ஊடல், உள்ளே கூடல், அதாவது வெளியே முரண்கள், உள்ளே நட்பு. கொடுக்கப்பட வேண்டியது எல்லாம் சிறப்பாக கைமாறுகிறது. எல்லாவற்றுக்கும் மருமகன்தான் காரணமாக இருந்து டெல்லியிலே தனது காரியங்களை சிறப்பாக ஆற்றி வருகிறார். நாம கூட்டணி, மதச்சார்பற்ற கூட்டணி, மண்ணாங்கட்டி கூட்டணி என்றெல்லாம் மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். பாஜகவை பொறுத்தவரை இது எனக்கு ரொம்ப முக்கியமான, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் வட்டாரத்திலிருந்து எனக்கு எல்லா நட்புகளும் உண்டு, நெருக்கமான தொடர்பு உண்டு ஒரு பத்திரிகையாளனா. அதே மாதிரி சில விஷயத்தை நாங்கள் மனமிட்டு பேசுவோம், எல்லா கட்சிக்காரர்களும். நான் எந்த அரசியல் கட்சியும் சார்புடையவனும் அல்ல. நான் நினைக்கிற கட்சிக்கு ஓட்டடிப்பேன், அதோடு சரி. மற்றபடி எல்லா கட்சியும் நாங்கள் விமர்சிப்பது உண்டு, பாராட்டுவதும் உண்டு. அது இயற்கை, அவ்வளோதான். ஆக ஒரு கட்சி பாலிசி, ஒரு மதத்துக்கு, இனத்துக்கு, மொழிக்கு அப்படியெல்லாம் இருந்தால் அது விமர்சிப்போம். ஊழல் இருந்தாலும் விமர்சிப்போம், ரவுடிசம் இருந்தாலும் விமர்சிப்போம், ஆட்சியிலே பிரச்சனைகள் இருந்தால் நாம் விமர்சிப்போம். அதுதான் நம்முடைய விஷயம். ஒரு தனிப்பட்ட முறையில் யாருக்கும் எந்த முரண்களும் இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பார்க்கிற போது இப்போ தேமுதிகவுக்கு அவர்கள் அதிகமாக இடங்களை கொடுத்தது தெலுங்கு லாபி. அதை தாண்டி மேலிருந்து சில அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழுத்தம் என்றால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அதை நீங்கள் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். அது வெளிப்படையாக உங்களுக்கு தெரியாவிட்டாலும் சில விஷயங்களில் மேல்தட்டு வர்க்கம் ஒன்றிணையும். என்னதான் இருந்தாலும் மேல்தட்ட வர்க்கம் அவர்களுடைய பணத்தால், அந்தஸ்தால் ஒன்றிணைவார்கள். அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதாவினுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இடதுசாரிகளுக்கும், பாரதிய ஜனதாவின் அழுத்தத்தின் காரணால்தான் நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால், இதெல்லாம் நம்பக்கூடிய செய்தி அல்ல. இது நம்பாமலும் இருக்க முடியாது. கொஞ்சம் அறிவுபூர்வமானவர்களாக இருந்தால் சில விஷயங்கள் உண்டு. பாரதிய ஜனதாவினுடைய அந்த விவகாரங்களை எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தேமுதிகவை வளர்ப்பதை
கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். விடுதலை சிறுத்தைகளை வளர்க்க வேண்டாம், காங்கிரஸோடு கூட்டணி வைக்க வேண்டாம், இடதுசாரிகளை வைக்க வேண்டாம். இந்த 3 பேருமே சனாதனத்திற்கு எதிரானவர்கள், வலிமையானவர்கள் என்ற அடிப்படையில் இந்த சூட்சமம் நடந்திருக்கிறது. இதில் ஏன் அப்படின்னு கேட்டால், பிஜேபி ஆட்சிக்கு வராது என்று அவர்களுக்கு நல்லா தெரியும். அதனால் எடப்பாடி ஆட்சி செய்தாலும் ஒன்று இல்லை, இல்லை திமுக ஆட்சி செய்தாலும் ஒன்று இல்லை. கொடுக்க வேண்டியது எல்லாவற்றுக்கும் ஒன்று தான், சூட்சமும் ஒன்று தான். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். மத்திய அலுவலகம் வருகிறது, நேரு வீட்டில் ரைடு, அப்புறமா டாஸ்மாகில் ரைடு, எல்லா செய்தியும் வரும். அதற்கு பிறகு எல்லாமே போச்சு, காணாமல் போச்சு. எந்த ஒரு செய்தியும் நிலை பெற்று நிற்காது, எல்லாம் காணாமல் போய்விடும். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். திருவிளையாடலில் சிவாஜி சொன்ன மாதிரி, என்ன நல்லா பாரு நான் யாருன்னு. அப்படியே போய் கோயில் கதவுகள் திறக்கும், சாமி உள்ளே போயிடுவார் சிவபெருமான். அப்படி தான், அதே போல தான். நல்லா பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஆகவே தான் இந்த முறை தேமுதிகவுக்கு அதிகமான இடங்களை கொடுத்திருக்கிறார்கள். அது திருமாவளவனை மற்றும் இடதுசாரிகளை அவர்கள் முனைமழுங்கு செய்வதற்கும் இது முக்கியமான ஒரு திட்டம். எல்லாவற்றையும் நாம் பக்கத்தில் உட்கார்ந்து பேசுகிற மாதிரி நமக்கு தெரியாது, கேள்விப்படுகிற ரகசியம், பரம ரகசியத்தில் இது ரொம்ப முக்கியமான செய்தி. இதற்கிடையில் தேமுதிக கேட்ட தொகுதிகளில் ஒரு நிலை இருந்தாலும், தற்போது வெளியாகி இருக்கிற திமுகவினுடைய தொகுதிகளை நாம் இப்போது கொஞ்சம் பார்க்கத்தான் வேண்டும். அந்த தொகுதிகளில் திரு ஸ்டாலினுக்கு கொளத்தூர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துரைமுருகனுக்கு 85 வயசாகிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், அவருக்கு காட்பாடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் கூட துரைமுருகனுக்கு காட்பாடி, உதயநிதி ஸ்டாலினுக்கு மீண்டும் சேப்பாக்கம் தொகுதியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அடுத்த முதல்வராக கூட ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அனிதா ராதாகிருஷ்ணன், இவருக்கு திருச்செந்தூர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரியசாமி மகள் கீதா ஜீவனுக்கு தூத்துக்குடி வழங்கப்பட்டிருக்கிறது. செஞ்சி மஸ்தானுக்கு செஞ்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிடிஆர் பழனிவேல் ராஜனுக்கு மதுரை மத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜகண்ணப்பனுக்கு முதுகுலத்தோர், அதே போன்று மன்னார்குடி டிஆர்பி ராஜா, திருவெரும்புரூர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திருச்சி, அதான் திருவெரும்பூர், திருச்சி மேற்கு கேஎன் நெஹ்ரு, காங்கேயம் சாமிநாதன், வெள்ளக்கோயில் சாமிநாதன், துறைமுகம் சேகர் பாபு, சென்னை சிட்டிக்குள்ளே வருது. திருச்சுழி தங்கம் தென்னரசு, குறிஞ்சிப்பாடி எம்ஆர்கே பன்னீர்செல்வம், திருவண்ணாமலை ஏவா வேலு, ஆலங்குடி மெய்யநாதன், குன்னம் சிவசங்கர் மந்திரி, சைதாப்பேட்டை மா சுப்பிரமணியன். இதெல்லாம் சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதிகள். ஆவடி நாசர், அருப்புக்கோட்டை KKSSR ராமச்சந்திரன், அதே மாதிரி திருவிடைமருதூர் செழியன், கோவி செழியன், ஆத்தூர் பெரியசாமி, ஈரோடு மேற்கு அவர் வழக்கம் போல முத்துச்சாமி, ராசிபுரம் மதிவேந்தன், திருமயம் ரகுபதி, இப்படி கொடுத்திருக்கிறார்கள். பொன்முடிக்கு பதிலாக பொன்முடியினுடைய மகன் போட்டியிலே இடம்பெறுகிறார் என்கின்ற தகவல்களும் உண்டு இருக்கிறது. அதே போன்று கயல்விழி செல்வராஜ், மனோ தங்கராஜ், ராணிப்பேட்டையில் காந்தி, இவர்களுக்கெல்லாம் கல்தா கொடுக்கப்பட்டிருக்கிறது, சீட் மறுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் திமுகவினுடைய வேட்பாளர்கள். கன்னியாகுமரியில் மகேஷ், பாளையங்கோட்டையில் அப்துல் வஹாப், அது மேலப்பாளையம் பாளையங்கோட்டை முஸ்லீம் வாக்காளர்கள். ஆலங்குளத்தில் மனோஜ் பாண்டியன் தனித்துவமாக இங்கு வந்து சேர்ந்தார். ராதாபுரத்தில் அப்பாவு மிக முக்கியமாக, திருவெரும்பூரில் அன்பில் மகேஷ் சொல்லிட்டேன். மூத்த அமைச்சர்கள் துரைமுருகனுக்கு கெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கரூரில் செந்தில் பாலாஜி, கோவை தெற்கு தொகுதியும் மாறியிருக்கிறார்.
கோவை தெற்கு தொகுதி ரொம்ப டஃப்பு, அங்கே மாறி இருக்கிறார். கயல்விழி செல்வராஜ் கடந்த முறை போட்டியிட்ட தாராபுரம் தொகுதியில் திமுக சார்பில் டாக்டர் இந்திரா ராணி போட்டியிடுகிறார். மனோஜ் தங்கராஜ் பத்மநாபபுரம் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக ஒதுக்கிடப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ நாம் சொல்வது அதல்ல விவகாரம். நாம் சொல்வது இப்பொழுது உங்களுக்கு புரிகிறது. திமுக இன்னும் பல தொகுதிகளை என்ன கொடுக்க போகிறாங்க. இப்போது விழுப்புரத்தை பாருங்கள், ரொம்ப முக்கியமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். திண்டிவனத்தை பாருங்கள், விருத்தாச்சலத்தை பாருங்கள், அதை போன்று ரிஷ்வந்தியம், அதை போன்று விருதுநகர், அதை ஒட்டி இருக்கக்கூடிய ராஜபாளையம், இந்த பகுதியெல்லாம் பாருங்கள், ஸ்ரீவில்லிபுத்தூர், கோவை பகுதிகள் செலக்டாக தேமுதிகவுக்கு கொடுப்பதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். நாம் நம்பத்தான் வேண்டும். ஏனென்றால் அதில் சில அரசியல் சூட்சமங்கள் இருக்கின்றது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த பிரச்சனைகளால் தான் இன்றைக்கு 28ஆம் தேதி வரைக்கும் இன்னும் முழுமையான பட்டியல் அறிவிப்பு செய்யப்படவில்லை. ஆகவே இந்த குழப்பங்கள் சென்று கொண்டிருக்கிறது. உள்ளங்கள் இணையுமா என்கின்ற ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைக்கு முதல் லிஸ்டின் நமது பார்வை. மீண்டும் அடுத்த செய்தியில் விரிவான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களிடத்திலே எப்போதும் ஒற்றுமை உண்டு, உறவு உண்டு. ஏன்னா அந்த அடிப்படையிலே தான் இப்பொழுது அவர்கள் உறவுக்காக குரல் கொடுக்கிற ஒரு சம்பவமாக பார்க்கிறோம். மீண்டும் அடுத்த களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.